வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, துவரம் பருப்பு வச்சு பீர்க்கங்காய் குழம்பு எப்படி செய்யலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். பருப்பு ஒரு 100 கிராம் அளவு பருப்பு எடுத்து கழுகி வச்சுருக்கீங்க. குக்கரில் ஒரு 4-5 சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகா, ஒரு 4-5 பூண்டு, கொஞ்சமாக காயப்பொடி, அதுக்கு தேவையான தண்ணி சேர்த்து குக்கர் விட்டு விசில் எடுத்து வச்சுக்கலாம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ கடாயில் கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு சீரகம் போட்டு நல்லா பொரிய விட்டுக்கலாங்க. இப்போ தாளிப்புக்கு தேவையான வரமிளகா, கருவேப்பிலை, 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன், எல்லாத்தையும் சேர்த்து நல்ல எண்ணெயோடு நல்லா வணக்கி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பெரிய வெங்காயம் நல்ல எண்ணெயோடு நல்லா வணங்கி வந்துருச்சு. இப்போ கட் பண்ணி வச்ச 3 சின்ன தக்காளி தாங்க, அதனால் நான் 3 எடுத்திருக்கேன். அதை இப்போ அதோடு சேர்த்து நல்லா வணக்கி வச்சுக்கலாம். தக்காளி வணங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்தா தான் தக்காளி நல்லா வணங்கும், அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ உப்பு சேர்த்து நல்லா கிளறி விடலாங்க. இப்போ ஒரு மூடி போட்டு மூடிக்கலாம். தக்காளி வணங்கட்டும். தக்காளி நல்லா வணங்கிருச்சு. இப்போ அதோட நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பீர்க்கங்காய், ஒரு 400 கிராம் அளவு உள்ள பீர்க்கங்காயை கட் பண்ணி அதோட சேர்த்துருக்கேன். இப்போ அதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா கிளறி விடலாங்க. பீர்க்கங்காய் தண்ணி சத்து உள்ள காய்ங்கிறதுனால அதுவே தண்ணி விடும், நம்ம தண்ணி சேர்க்க வேண்டாம். இப்போ மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், பீர்க்கங்காய் தண்ணி விட்டுருக்குங்க. இப்போ இதோட நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருந்த பருப்பை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ மூடி போட்டுக்கலாம். நல்லா கொதி வந்திருக்கு. இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதோட 2 டீஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டு கொதிக்க விடலாங்க. நல்லா கொதி வந்துருச்சு பாருங்கள். இப்போ ஒரு கொட்டை, ஏற்கனவே தக்காளி சேர்த்துருக்கோம், அதனால் ஒரு கொட்டை புளி மட்டும் கரைச்சி சேர்த்துக்கலாம். தேங்காய் கொஞ்சமாக அரைச்சி தேங்காய் பால் எடுத்து வச்சுருந்தேன், அதையும் சேர்த்து ஊற்றி நல்லா கலந்து விட்டு மூடி போட்டுக்கலாம். நல்லா கொதி வரட்டுங்க. பாருங்கள், இப்போ நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ நமக்கு தேவையான பீர்க்கங்காய் பருப்பு போட்ட பீர்க்கங்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் சொல்லுங்கள். டாடா, பை பாய்.